மேபி நியூ வெஹிக்கிள்ன்றனால இந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து நான் இந்த 3 இயர்ஸ் வாரண்டி முடிஞ்ச பிறகு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து அது கொஞ்சம் சிரமம் தான். ஹில் ஸ்டேஷன்ஸ் ட்ராவல் பண்ணிருக்கீங்க? ஹில் ஸ்டேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித் ஏசி போனோம் அப்படின்னா ரொம்ப ட்ராப்பாக தான் இருக்கும். ஓகேங்க. மைலேஜ் வந்து அங்கே நம்ம கண்டிப்பாக. அந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்கு ப்ரோ ஸ்டாக்ல வந்தது? அது வந்து ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். நம்ம ஒரு நல்ல ஒரு டிரைவராக இருந்தால் நம்ம கணிச்சு போயிடலாம். இல்லை சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் எக்ஸ்ட்ரா, அதாவது கம்பெனிலே தான் லெதர் சீட் போட்டேன். போட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா சம்டைம்ஸ் இது வந்து ரொம்ப ஹில்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப் எட்ஜாக இருக்கும்ல, அப்போ வந்து இது கொஞ்சம் ரொம்ப. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆனந்தர் ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னடா இன்டீரியரில் உட்காந்து போகிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் அடிக்கக்கூடிய வெயில்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிற என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அண்டர் 10 lakhs அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த ஹேட்ச்பேக் கார்களையும் சஃபோர் மீட்டர் செடன் பார்ப்பது இயல்புங்க. சஃபோர் மீட்டில் ஹோண்டா அமேஸ் இருக்குது, ஹுண்டே ஆரா இருக்குது, டாட்டாவோட டிகர் இருக்குது, மாருதியோட டிசைர் இருக்குது. இதுவே வந்து ஹேட்ச்பேக் அப்படின்னு போனீங்கன்னா ஸ்விஃப்ட் இருக்குது, பலினோ இருக்குது, ஆல்ட்ராஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு ஹிண்டேயில் i20 அப்படின்ற ஒரு கார் இருக்குது. ஸோ இந்த காரை இந்த யூசர் ஏன் வாங்கினார், இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த டைம் லைனில் பலினோ அமேஸை தவிர்த்துட்டு மேஜராக ஹிண்டே i20 பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் போய் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா உங்களோட லொக்கேஷன், உங்களோட டீட்டெயில்ஸை கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணி கொடுங்க. நாங்கள் உங்கள் லொக்கேஷன் வந்து அதை கவர் பண்ணி கொடுப்போம். ஸோ எந்த அளவுக்கு வந்து யூசர் ரிவ்யூஸ் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கார் பற்றின பெட்டரான புரிதல் எல்லாத்துக்குமே போய் சேருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து அஜித் ப்ரோ இருக்கிறார். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ கரூர் மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து இந்த ஹிண்டே i20யோட யூசர் ரிவ்யூவை நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரோ எல்லாத்துட்டையுமே வந்து யூசர் ரிவ்யூ அப்படின்றப்ப ஃபஸ்ட் கேள்வி வைக்கிறது, இந்த ஹிண்டே i20 அப்படின்ற இந்த காரை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில கார்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த காரெலாம் பார்த்துட்டு ஹிண்டே i20க்குள்ளே வந்ததுக்கான காரணம்? ஆக்சுவலாக முன்னாடி நான் 1.6 வெர்னா வச்சுருந்தேன் பெட்ரோலு. ஸோ அது ஃபியூவல் எஃபிஷியன்சி எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணும். மந்த்லி ஒரு 2000 to 3000 ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரிங்க. ஸோ இன்னொன்று கொஞ்சம் அது மெயின்டெனன்ஸும் அதிகமாக சரி நெக்ஸ்ட்டு ஒரு கார் அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்தேன். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை ஹுண்டாய் வெர்னால. அப்கிரேட் பண்ணலான்ற போது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி வேறு ஒரு கார் வச்சுருக்கும் போது அந்த பிராண்டோட நம்பிக்கைக்காக நான் வந்து கிளான்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக கிளான்ஸாக பார்த்தோம். கிளான்ஸாக பார்த்துட்டு அதோட அப்கிரேட் வெர்ஷனாகவே அப்படியே அவங்க வந்து டைசர் காமிச்சாங்க. ரெண்டுமே பார்த்தோம். எனக்கு வந்து கிளான்ஸாக கூட கொஞ்சம் ஓகேவாக இருந்தது, டைசர் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ சரி ஓகே அப்படின்ட்டு வீட்டில் டைரெக்டாக நான் காரை புக் பண்ணுறேன்னு சொல்லலை, இல்லை கார் வாங்குறேன்னு சொல்லலை, டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேருந்து டெஸ்ட் ட்ரைவ்க்கே வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிளான்ஸாக. ஓகே. எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு அவங்க அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம அந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வரும். அது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கும் அந்த காருக்கும் டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி ஒரு காராக தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஃபேமிலியில அப்புறம் அதை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு என்னோட பட்ஜெட் அப்போதைக்கு வந்து ஒரு 7 to 8 lakh தான். ஒரு லோன் போடாமல் ஒரு கார் வாங்கணும், போயிட்டு வரதுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியோட ஒரு கார் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கும்போது கிளான்ஸாக எடுத்தோம். அப்புறம் பார்த்துட்டு வீட்டில் அதை பார்த்து சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு செகண்ட் ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே போகலை. ஏன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் கார் பற்றின நாலேஜ் இருக்கனால அடுத்து செகண்ட் லெவலாக போனதே வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் தான் போயிட்டு வெர்னாவே எகைன் பார்த்தோம். சரிங்க. வெர்னாவே எகைன் பார்க்கும்போது அப்போ தான் ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் விட்டுருந்தாங்க. அது பார்க்கும்போது அந்த முன்னாடி இருக்க அந்த டிஆர் லைட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப லென்த்தாக தெரிஞ்சுது. சரி நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இன்னும் மெயின்டெனன்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக அதோட குட்டி வெர்ஷனாக இதை பார்த்து i20க்கு வந்தோம். i20க்கு வந்ததுமே அங்கேயும் என்னோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே 8 lakhs தான். கொஞ்சம் சேர்த்து போட்டு 9 lakh ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
சரி ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் போவோம் அப்படின்னு போய் பார்க்கும்போது மெயினாக நான் காரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஓகேங்க. அதுக்காக அலாய் வீல் நான் ப்ரிஃபர் ம், பண்ணியிருந்தேன். ம். அப்படி போகும்போது அலாய் வீல் மட்டும் அவங்க அடிஷ்னலாக வரும்னு சொல்லாமல் உங்களுக்கு சன்ரூஃபும் அடிஷ்னலாக வரும்னாங்க. ஆஸ்ட்ராலேயே வந்து எனக்கு அலாய் வீலுக்காக தான் நான் ஆஸ்ட்ராவே போனேன். ஓகேங்க. எனக்கு அடிஷ்னலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃபும் இது போஸ் ஆடியோ போஸோட சிஸ்டம் ஆடியோ வந்து சிஸ்டமும் எனக்கு ஆ, வந்தது. அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது. ஓகே. லுக் வைஸ் மற்ற டிஆர்எல் லைட்ஸு வாங்கி எல்லாம் எதுவும் அப்கிரேட் பண்ண வேண்டாம். அப்படியே எதுவுமே வச்சுக்கலாம். ஆமாம். என்னை பொறுத்தளவுக்கு நான் என்னோட பட்ஜெட்டே 8 லேக் தான். ம். சரி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு 1 லேக் போட்டு நம்ம இதையே எடுப்போம்னு சொல்லி தான் ஸ்போர்ட்ஸுக்கு போனோம். சரிங்க. ஆனால் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து அப்போ 11,20,000 இயர் அண்ட் சேலு கொஞ்சம் ஸ்டாக்கு நான் எடுத்ததே வந்து இயர் அண்ட் சேல் டிசம்பரில் தான் நான் பிளான் பண்ணி வித்தின் ஒரு 4 to 5 டேஸ் தான். ஓகேங்க. 20th பிளான் பண்ணோம், டிசம்பர் 20th பிளான் பண்ணோம், 24th 25th வந்து போய் டோக்கன் அமௌண்ட் பே பண்ணியாச்சு, 26th ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டேன். அவன் 2-3 டேஸ் 4 டேஸில் முடிஞ்சிருச்சு எல்லாமே. சரிங்க. இந்த வெர்ஷனுக்கு போனதுக்கு காரணம் வந்து ஒரு கம்பல்ஷனும் சொல்லலாம். ஆ. i20க்கு வந்தோம். ஆனால் இந்த ஆஸ்ட் ஆப்ஷன்ற வந்த காரணம் வந்து ஒரு கம்பல்ஷன் தான். எனக்கு வந்தது வந்து இந்த இப்போ சன்ரூஃப்லாம் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நானும் ஒய்ஃப்ன்ற போது 2 பேர் தான். நான் ஓட்டுவேன், ஆப்வியஸாக என்னால் ஏற முடியாது. ஒய்ஃப் வந்து தனியாக ஏற போகிறதில்ல. கிட்ஸ் வரதுக்கு இன்னொரு 4 5 போது அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. அப்படின்ற போது அதுக்கு பதிலாக கட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்க. ஸோ அப்போது இந்த இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரோட அப் மார்க்கெட் ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலினோ, கிளான்ஸ் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்குள்ளே வருவதற்கான காரணமாக இருந்திருக்கு. மேஜர் ரீசன் கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. ஓகேங்க. ப்ரோ இதை தாண்டி ஒரு கார் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப முக்கியம். இந்த பர்டிகுலர் மாடல் நீங்கள் என்ன ஆன் ரோட் ப்ரைஸிங்க்கு வாங்குனீங்க? நீங்கள் வாங்கின இடத்துல ஹிண்டியோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சேல்ஸ் சர்வீஸும் ஒரே இடத்துல தான் விட்டுறீங்களா இல்லை மாறி இருக்குங்களா? நான் வாங்கினதும் ஒரே இடத்துல தான், சர்வீஸும் ஒரே இடத்துல தான் ப்ரோ. ஏன்னா ஓகேங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறனால சென்னையிலையும் இருப்பேன், கரூர்லையும் இருப்பேன்றனால ம். எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவலே இங்கே கரூர் டு சென்னை தான். மந்த்லி ஆவரேஜாக ஒரு 2000 வந்து எனக்கு ஆவரேஜாக 2 டைம் வந்துட்டு போனாலே 2000 ஆயிரும். 2000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுவேன். ம். ஸோ அப்படின்ற போது சர்வீஸ்னால் இங்கே வந்து விடுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியே வருவேன். ஓகேங்க. 10,000 ஒன்ஸ் தானே சர்வீஸ். ஸோ அதனால நான் இங்கே வந்து தான் பிளான் பண்ணி விடுவேன். எடுத்ததும் ஒரே இடத்துல தான். நான் எடுத்த ப்ரைஸ் வந்து 11,20,000 அப்போ இருந்த ஆன் ரோடு ஆஸ்டா மாடல் 2024. இயர் எண்டுன்றனால எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ஸாக பண்ணி கொடுத்து 1,10,000 டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஓகேங்க. அதுவும் வந்து சென்னையில் அந்த ப்ரைஸ் பண்ணாங்க. ம். கரூரில் கொஞ்சம் அந்த price match பண்ண முடியல. மேட்ச் பண்ண முடியாமல் இருந்து கொஞ்சம் காம்படிஷனில் தான் போய் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஓகேங்க. பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஆன் ரோட் நான் எடுத்தது 1020. ஓகேங்க. 1020க்கு இந்த கார் வந்து ஓகே தான். ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது எல்லாம் ஓகே. சர்வீஸ் காஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட இப்போ ஒரு சர்வீஸை விட்டு முடிச்சிட்டேன். 5,500 ஆர் 6,000 சம்திங் வந்துச்சு. ம். சர்வீஸ் வைஸ் ஓகே. ம். அகைன் அதுக்கப்புறம் ஃபாலோ அப் கால்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போயுமே என்னோடது ஆல்மோஸ்ட் 19,000 வந்துருச்சு. எனக்கு எவ்ரி 3 month ஒன்ஸ் கால் பண்ணிடுவாங்க. கால் Okay. பண்ணி எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வந்து சர்வீஸ் டைம் வந்துருச்சுன்னா போயிடாதீங்க, ஏன்னா 3 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வாரண்ட்டி இருக்கனால அது வராது அப்படின்ற மாதிரி கால்பேக்ஸ் வந்துட்டே இருக்கும். நான் வந்தால் விடுறேன் அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். இல்லைன்னா 1 இயர்க்குள்ளே அந்த 10,000 ஆர் 1 இயர்ன்ற போது நம்ம அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சேல்ஸ் அண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குங்களா, இல்லை ஏதாவது விஷயம் மாறி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுங்களா? சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்ற போது சர்வீஸ் வந்து மேபி நியூ கார்ன்றனால இவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. இதே இதுலேயே இப்போ எங்கள் வீட்டில் இன்னொரு கார் i10 இருக்குது அப்படின்னா i10க்கு அதோட ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அது வந்து 15 இயர்ஸ் ஓல்டு கார் தான், சிங்கிள் ஓனர், நாங்களே தான் ஃபஸ்ட் ஓனர்லேருந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு 10,000 1 lakh கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 1,10,000 கிலோமீட்டர். செல்ஃப் மோட்டர் போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ கொடுத்துருக்கோம். அதில் செல்ஃப் மோட்டர் வந்து இப்போ ஆர்டர் பண்ணி 10 days ஆயிடுச்சு, இன்னும் இது வரைக்கும் வரல. இப்போ நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வெளியில் சின்ன ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் விட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி நியூ வெஹிக்கிள்ன்றனால இந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து நான் இந்த 3 years வாரண்ட்டி முடிஞ்ச பிறகு தான் இவங்களோட ஒரிஜினல் ஃபீட்பேக் வந்து சொல்ல முடியும். இப்போ வந்து நியூ வெஹிக்கிள்ன்றனால கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது மற்ற வண்டிக்கு புது வண்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ண, ஏன்னா நான் வெர்னாக்கு கொடுத்து நான் ஒரு 2-3 days ஃபாலோ பண்ணி ஒரு பட்டன் மாற்றணும், விண்டோவோட பவர் விண்டோ அப் பட்டன் டவுன் பட்டன் மாற்றணும் அப்படின்னா 3-4 days வெயிட் பண்ணி தான் நான் மாற்றினேன். அதாவது நியூவர் மாடல்ஸ்க்கான ஸ்பேர்ஸ் உடனே அவைலபிளாக இருக்குது. பட் ஓல்டர் மாடல்ஸ்க்கான ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆர்டர் போட்டு எடுக்கும்போது அது ரொம்ப டிலே தான் வருது. டிலேயாக தான் வச்சுருக்காங்க. எதுவும் பேக்கப்பாக அதாவது ஸ்டாக் எதுவுமே இல்லை. ஆர்டர் பண்ணி வரும்போது லேட் ஆகுது. ஓகே. ஸோ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி பிரதர், இங்கே இந்த வண்டியோட இன்ஜினுங்க
ம். அதாவது 1.2 லிட்டரில் உங்களுக்கு 4 சிலிண்டரில் ஒரு நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஹியூண்டேயில் இந்த i20ல அந்த 1.2 லிட்டர் கப்பா சீரிஸ் இன்ஜின் வரும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய குறை வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கம்மியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறாங்க. ரொம்ப மோசம் இல்லை, பட் காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது குறைவுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரியல் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குங்க? இப்போ மோஸ்ட்லி நான் டிரைவ் பண்ணது ஹைவேஸ் தான். ம். லோக்கலில் இது வரைக்கும் இப்போ இந்த 18,000னா ஒரு 3000 to 4000 தான் வந்து லோக்கலில் ஓட்டியிருப்போம். ஐ மீன் சிட்டிக்குள்ளே. ம். மித்தது எல்லாமே ஹைவேஸ் தான். ஸோ சாலிடாக என்னோட ஹைவேஸில் வந்து என்னோட மைலேஜ் இப்போ நான் சென்னையிலேருந்து கரூர் ம். இங்கே வரேன்னா எனக்கு கரூருக்கு வந்து 400 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ம். 400 கிலோமீட்டர்ஸ்க்கு 2000 to 2200. ம். அதாவது நம்ம லிட்டர் கணக்கில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 20லேருந்து 22 லிட்டருக்கு ஆகும். ம். ம். மைலேஜ் அப்படி கால்குலேட் பண்ணும்போது இது வரைக்கும் பெர்ஃபெக்ட்டாக நான் கால்குலேட் பண்ணல. ஆனால் ம். ஒரு 18 to 19 ஆவரேஜாக ஹைவேஸில். ஹைவேஸில் கிடைக்குது. அதே இதை வந்து நான் ஏசி வித் ஏசியில் நான் சொல்கிறது. ம். ம். இதே வித்தவுட் ஏசி நான் வந்து ஒரு நாள் வரும்போது ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்தேன். ஒரு ம். 3 o'clock 4 o'clock கிளம்பும்போது அப்போ எனக்கு ஏசி தேவைப்படாதுன்னா அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 22 வரைக்கும் கிடச்சிது ஓகேங்க. வித்தவுட் ஏசி. ஸோ மேபி நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கம்ஃபர்ட் வந்து மாறும். ஏசி போட்டும் ஓட்டுவாங்க, போடாமல் ஓட்டுவாங்க. அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ம். பொறுத்து. ம். ஆவரேஜாக வந்து 17 to 18 வச்சுக்கலாம். ஓகேங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா 13. 13 13 ரியல் இது வந்து நான் சொல்கிறது நம்ம கரூர், கோயம்புத்தூர் இந்த ம். மாதிரி ம். இருக்கக்கூடிய சிட்டிஸ். சென்னை சிட்டி வந்து சிங்கிள் டிஜிட் தான். ம். ம். 9, 10 10 அவ்வளோதான். ஏன்னா பம்பர் டு பம்பர் இருக்கும்போது அவ்வளோதான் வந்து அவ்வளோதான் கிடைக்குது. கிடைக்கும். ஓகே, ஓகே டன். ப்ரோ, என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்க? அதாவது ஹில் ஸ்டேஷன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ஹைவேஸ் ஓட்டியிருப்பீங்க, சிட்டி ஓட்டியிருப்பீங்க. இந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்க? பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதுவும் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது ஏசி, வித் ஏசி, வித்தவுட் ஏசி நம்ம வந்து அதை மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்க. வித்தவுட் ஏசி வந்து எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ம். அதாவது மற்ற ஸ்விஃப்ட்டு மற்ற மற்ற வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணும்போது அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு வந்துடுது. லைக் 1.2க்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமோ அது பண்ணுது. ம். பட் ஏசி போடும்போது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாத அச்சீவ் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஓகேங்க. சிம்பிளாக சொல்லணும். ஹைவேஸாக இருக்கட்டும், ம். இல்லை சிட்டியாக இருக்கட்டும். நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஓவர்டேக் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து அது கொஞ்சம் சிரமம் தான். சிரமம் தான் இருக்கு. ஹில் நான் ஸ்டேஷன்ஸ் ட்ராவல் ஹில் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டேஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ம். நம்ம வித் ஏசி போனோம் அப்படின்னா ரொம்ப ட்ராப்பாக தான் இருக்கும். ஓகேங்க, ஓகேங்க. மைலேஜ் வந்து அங்கே நம்ம கண்டிப்பாக சிங்கிள் டிஜிட்டில் தான் பார்க்கணும். ம். ம். அங்கே வந்து கண்டிப்பாக நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஓகே, ஹில்ஸில் வந்து அதுலேயும் வந்து ரொம்ப இப்போ 5 மெம்பர்ஸ் போகிறோம் அப்படின்னா ம். ரொம்ப ஸ்லோ தான். திணறி 2 தான் மெம்பர்ஸ்க்கு போகுது. ஓகே. 2 ம். ம். மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ் ஓகே. ரியர் சீட்டில் ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஓகேங்க. அடுத்து இந்த என்ஜினோட ரிஃபைன்மென்ட் லெவல்ஸ்ங்க. அதாவது வைப்ரேஷன்ஸ்ல ஏதாவது ஃபீல் ஆகுதுங்களா? இல்லை நம்மளோட இன்ஜின் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். ம். ஏசி போட்டால் தான் வந்து வண்டி ஓடுற நாய்ஸே ஆன்ல வரும். இருக்கிறதே தெரியும். ம். அனலும் சரி ஓகே, இல்லை ம். வண்டி ஆனில் இருக்கிற அந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி போட்டால் தான். ம். ம். மோஸ்ட்லி நாங்களே வந்து வீட்டுக்கு பக்கத்தில் போகும்போது ஏசி அதாவது ஃபேன் ம். மட்டும் ஓடும், ஏசி ஆஃப் பண்ணணும். அப்போ தான் வீட்டுக்குள்ளே போகிறது தெரியக்கூடாது தெரியக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நாங்களே அப்படி தான் போவோம். ஓகே. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ம். ம். அது வந்து பெட்ரோல் இன்ஜினுக்குண்டானது. அதில் இன்னும் நம்ம i20ல வந்து ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஓகே. கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதில நீங்க சாட்டிஸ்ஃபைட். அடுத்து மேஜர் பார்ட் வந்து ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் உள்ள வருதுங்களா பிரதர்? டயரோட நாய்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த ஒண்ணும் அளவுக்குன்னு இல்லை, பெருசா எதுவுமே இல்லை நமக்கு. ஓகே. ஏன்னா நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணி போகும்போது நமக்கு எதுவுமே தெரியல. தெரியல. ஈவன் மைல்டு சாங்காக வச்சாலுமே நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல. விண்ட் நாய்ஸுங்க? விண்ட் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோ ரொம்ப ஆவரேஜ் ஸ்பீடாக நாங்கள் 90 to 100 தான் க்ரூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ம். மேலே பண்ணதில்ல. அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒண்ணும் பெருசா ரொம்ப தெரிவிக்கல. நாய்ஸ் வந்து இருக்காது. அந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்கு ப்ரோ? ஸ்டாக்ல வந்தது. அது வந்து ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ம். நம்ம ஒரு நல்ல ஒரு டிரைவராக இருந்தால் நம்ம கணிச்சு போயிடலாம். ஆ. இல்லைன்னா விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப லெஸ் தான். ஓகேங்க. இப்போ நான் ஓட்டும்போது போயிடுவேன். இப்போ என்னோட ஃபாதர் இன் லா ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடுமாற்றத்தோட தான் ஓட்டுவார். ம். நைட்லேயா இருக்கட்டும், இல்லை ரெயினாக இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா லைட் போடணும். அந்த அப்பதான் அளவுக்கு தான் கரெக்ட்டா இருக்கு. இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரோ? கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதுவரைக்கும் நான் வந்து எங்கேயுமே தட்டலை. ம். ஹில்ஸும் போயிட்டு வந்திருக்கோம். ஒரு பெரிய சோல்டிங்லையும் விட்டு இறக்கியிருக்கோம். ம். இதுவரைக்கும் கீழே தட்டி ஃபுல்லி லோடட் பண்ணப்போ தட்டிலாம் பிரச்சனை இதுவரைக்கும் வந்ததில்ல. எங்கேயும் தட்டலை. ஒரு சின்ன டச் கூட ஆனதில்ல. ஆனதில்ல. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வைஸ் வந்து ஓகே. ஈவன் 5 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணும்போதுமே வந்து கரெக்டாக தான் இருக்கு. கரெக்ட்டா தான் இருக்கு. கரெக்டாக தான் இருக்கு. ஓகே. ப்ரோ, இன்டீரியர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடிங்க, இந்த காரோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது? அதாவது ஹேண்ட்லிங் கேரக்டர், கம்ஃபோர்ட்ல எப்படி ஃபீல் ஆகுது? கம்ஃபர்ட்னஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். நம்மளா வந்து பெரிய ஒரு ஹார்டான ஒரு குழியில் விட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து அதோட வைப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு குலுங்கல் தெரியுமே ஒழிய, மற்றபடி வந்து நல்ல ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் சரி, ரியரும் சரி. ஒரு 5 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணும்போதுமே ரொம்ப பெரிய இது இருக்காது. ஓகே. ரொம்ப ஸ்மூத்தாக தான் போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ. டன்.
அடுத்து ஹேண்ட்லிங், அதாவது நீங்கள் வந்து ஒரு 100 கிட்ட போகும்போது வந்து வண்டி ஸ்டேபிளாக இருக்குங்களா? ஸ்டேபிள் தான் ப்ரோ. ஸ்டீரிங்காக இருக்கட்டும், இல்லை வண்டியோட வாப்ளிங்காக இருக்கட்டும், மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம கரெக்டான ஸ்பீடில் கரெக்டாக போயிட்டு இருந்தோம்னா ஓகே. இன்கேஸ் சடனாக ஒரு 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 நாயே குறுக்க வருதுன்னா நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ம் 120 வந்து கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். 120 வந்து கண்டிப்பாக நம்ம அடித்தா நிற்காது. எனக்கே தெரியும். நாங்களுமே ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கோம். 100 90 to 100 வந்து ஆப்வியஸாக நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா நின்றோம் வண்டி. 90 to 100ங்கிறது இந்த வண்டியோட ஒரு சேஃப் ஸ்பாட்னு சொல்லலாம். சேஃப் ஸ்பாட்னு சொல்லலாம். ஓகேங்க. 100 கிராஸ் பண்ணால் இந்த வண்டிக்கும் வந்து நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. நம்மளோட இதுக்குமே வந்து நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஓகேங்க. 100 போய்க்கிறது கரெக்ட். பிரேக்ஸ் எப்படி இருக்குங்க ப்ரோ? பிரேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் ப்ரோ இருக்குது. நீங்கள் அதாவது நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியுதுங்களா, இல்லை கொஞ்சம் தூரம் போகுதுங்களா? ஒரு ஒரு 50க்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச இடத்துல நிறுத்தினோம்னா கண்டிப்பாக நின்றோம். 90ல் போகும்போது கொஞ்சம் தள்ளி தான் நிற்கும். நீங்கள் வந்து ஹார்ட் பிரேக் பண்ணும்போது ப்ரோ, வண்டி ஏதாவது லெஃப்ட் ரைட் ஓஞ்சு நிற்கிறது மாதிரி அந்த மாதிரி இருக்குங்களா, இல்லை வந்து இல்லை ஸ்டேபிளாக தான் நிற்கும். ஏன்னா இதில் நம்மளோடதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த இது ஆனில் இருந்தாலும் ஆஃபில் இருந்தாலும் நம்ம கரெக்டாக நம்ம ஸ்டாப் பண்ணுற இடத்துல கரெக்டாக நின்றோம். வண்டி ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி திருப்பி நிறுத்தாது. உயரதெல்லாம் இல்லை. ஆமாம், நம்ம கரெக்டாக நம்ம எந்த இதில் போயிட்டு இருக்கோமோ அதே இதுலேயே தான் நிற்கும் வண்டி. ஓகேங்க. இருக்கும். அடுத்து விசிபிலிட்டி ப்ரோ, அதாவது நீங்கள் உள்ளே உட்காரும் போது போனட்டோட விசிபிலிட்டி அதே மாதிரி லெஃப்ட் ரைட்லாம் ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியுதுங்களா? கரெக்டாக இருக்கும் ப்ரோ. இப்போ ஒவ்வொருத்தரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். நான் வந்து கொஞ்சம் லோயராக வச்சு தான் ஓட்டுவேன். ஏன்னா எனக்கு வந்து விசிபிலிட்டி தெரியும். இப்போ என்னோட ஃபாதர் இன் லாவாக இருக்கட்டும், இல்லை என்னோட மச்சான் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்க மச்சான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் கீழே இறங்கினா தான் அவங்களுக்கு வந்து பேனட்டே வந்து கரெக்டாக தெரியும். அப்படின்ற போது அவங்க வந்து சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஓகே இருக்குது. நம்ம ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு சில காரில் முன்னாடி பின்னாடி மட்டும்தான் இருக்கும். இப்போ வரக்கூடிய எல்லா கார்லையுமே ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கனால எல்லாருமே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்குது. பேனட் வந்து மோஸ்ட்லி நான் விரும்ப மாட்டேன் பேனட் தெரியணும் அப்படின்ட்டு. எனக்கு ரோடோட இங்கே ஃப்ரண்ட் வந்து பம்பர் வந்து இதுக்கிட்ட நிற்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் தெரியுன்றனால நான் கரெக்டாக அதை ட்ராவல் பண்ணிடுவேன். ஓகேங்க. இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய பில்லர், அதுக்கப்புறம் இந்த ஐஆர்வி மிரர் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அது ஏதாவது ட்ராவலில் உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்கிக்கலாம், திரும்பும் போது இல்லை ஹில் ஸ்டேஷன் ஏறும் போது ஏதாவது மறைவை கொடுத்துருக்கா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க ப்ரோ. இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம சம்டைம்ஸ் இது வந்து ரொம்ப ஹில்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப் எட்ஜா இருக்கும்ல, அப்போ வந்து இது கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் இதோட திக்னஸ் கம்மி பண்ணாங்க அப்படின்னா ஒருவேளை நம்மளோட சேஃப்டி கம்மியாயிருமோ அப்படின்னா அதுவும் ஒரு பயம் இருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப நம்ம சொல்ல முடியாது, இது வந்து ரொம்ப பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்ல முடியாது. ஆனா ஷார்ப் எட்ஜஸ்ல இது வந்து ரொம்ப பெரிய வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகேங்க. ஷார்ப் எட்ஜ்ல வந்து ஒரு பஸ் வந்துச்சுன்னா அதை மறைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. ஓகேங்க. அடுத்து ப்ரோ, வண்டி வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த ஏசியோட கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருக்குங்க? ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு இது வந்து ஓகே தான் ப்ரோ. ரியருக்கு வந்து ஆல்ரெடி இங்கே ரியர்லையுமே ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து ஃபுல்லாயிரும். நாங்கள் இது வரைக்கும் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா 27, 28ல் தான் வச்சு ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஓகே. ஒரு 23, 24 அளவு கூட நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கூலிங் வந்து டக்குன்னு ஆயிரும். பின்னாடியும் இருக்கனால டக்குன்னு உடனே ஆயிரும். நம்ம ஒரு காம்பேக்ட் குட்டி ஹேட்ச்பேக்குக்கு இந்த கூலிங் வந்து இது போதும். ஃப்ரண்ட் வந்து நல்லாவே கூலிங் ஆயிரும். பேக்குக்கு இது இருக்கிறனால கொஞ்சம் டக்குன்னு கூலிங் ஆயிரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பவுமே ஹிண்டாயோட பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குழியில் இறக்கும் போது இல்லை ஸ்பீட் பிரேக்கர்ஸில் விடும் போது பிளாஸ்டிக் ஏதாவது ரேட்டல் நாய்ஸ் வந்திருக்கா பிளாஸ்டிக்ல இருந்து? இது வரைக்கும் நான் அது ஃபேஸ் பண்ணதில்லை ப்ரோ, ரேட்டல் நாய்ஸ். நம்ம இன்கேஸ் நம்ம அதில் ஏதாவது சின்னதாக ஒரு ட்ராப்பில் ஏதாவது ஒரு பொருட்கள் ஏதாவது ஒரு கிளிப்பு பின்னு அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த நாய்ஸஸ் வரும். பிளாஸ்டிக்லேருந்து இது வரைக்கும் எந்த நாய்ஸஸும் வந்தது. ஓகேங்க. அடுத்து இந்த இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டமோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு ப்ரோ? கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா போஸ் ஆடியோ சிஸ்டமோட வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது போஸில் ரொம்ப இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் மினிமலாக இருக்குது. சப்வூஃபர் நான் மெயினாக இது அப்கிரேட் பண்ணதுக்கு ரெண்டே காரணம் வந்து ஒன்று அலாய் வீலு ப்ளஸ் போஸ் சப்வூஃபர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. போஸ் கூட கிடையாது, எனக்கு சப்வூஃபர் வேணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் இது வந்து நார்மலாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு சப்வூஃபர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு ஆடியோ சிஸ்டம். ஃபீச்சர்ஸுமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் ஆஸ்டா ஆப்ஷனில் ஃபுல் ஸ்க்ரீன் வரும். சேம் அதே ஃபீச்சர்ஸ் அதே இதுதான் இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றபடி எனக்கு வந்திருக்க ஆடியோ சிஸ்டமில் எல்லாமே ஓகே தான். இது வரைக்கும் நான் இந்த 2 பட்டனும் யூஸ் பண்ணதே இல்லை. நெக்ஸ்ட்டும் சவுண்ட் இது கண்ட்ரோல் பண்ணதை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஸ்டீரிங் மவுண்ட்லேயே தான் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி. ஓகேங்க. அப்புறம் ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி ஓகேங்களா?
ரிவர்ஸ் கேமரா ஓகேங்க ப்ரோ. ரிவர்ஸ் கேமரா வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது இதில் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக வந்து கரெக்டா மேட்ச் வரும். பண்ணிடுது. ஒரு சில இதில் கம்பெனியில் வரதே வந்து டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்க. சீட்ஸோட கம்ஃபோர்ட் எப்படி இருக்குங்க ப்ரோ? சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் எக்ஸ்ட்ரா அதாவது கம்பெனிலே தான் லெதர் சீட் போட்டேன். போட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி லாங் ட்ராவல் 400 கிலோமீட்டர்ஸ்னும் போது என்னோட வண்டியில் எப்பயுமே டர்க்கி டவல் இருக்கும். பார்த்தேங்க நான். டர்க்கி டவல் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஹீட் ஏறுது. கம்பெனியில் போட்டது தான். நான் மேபி வெளியில் நம்ம போட்டிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கம்ஃபர்ட் அதிகமாக இருந்திருக்கும். ஹீட் ஏறி இருக்காதுன்னு நினச்சிருப்போம் அல்லவா. கம்முன்னு பேசாமல் நான் வந்து வந்த ஸ்டாக்கில் வந்ததே வச்சுருந்துருக்கலாம். ஓகே. அதே வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்லாம் எடுத்துகிட்டு அவங்க அப்படி தான் சொன்னாங்க. இப்போ இதுக்கப்புறம் இப்போ 2 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாங்க. வேறு பிராண்டுக்குமே நான் தான் சொன்னேன். நீங்கள் லெதர் சீட் போடுறதா இருந்தால் கம்பெனிலையுமே போடாதீங்க. வெளியில் போடுறதும் கம்பெனியில் போடுறதும் வந்து ப்ரைஸ் வைஸ் அதிகம் கம்மின்றது ஒன்று, நம்ம கம்ஃபர்ட் இருக்காது. நீங்கள் கம்பெனிங்க நம்ம துணியிலேயே கூட தைச்சு போட்டுடலாம், நம்ம லெதர் சீட் போட வேண்டாம் அப்படி. ஆனால் இவங்க ஓஎம்மாக கொடுத்த சீட்ஸோட கம்ஃபர்ட் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதாவது ஷோல்டர் சப்போர்ட், அண்டர் தை சப்போர்ட்லாம் அது ஓகே தான். அது ஓகே தான். நம்ம மற்ற இந்த இது சீட் கம்ஃபர்ட் ஓகே. நான் சொல்கிறேன் இந்த லெதர்ஸ் மட்டும் வந்து போடாமல் இருந்திருந்தா இன்னும் நல்லா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நானே இப்போ ஒரு 1 இயரில் திருப்பி இதை கழட்டிடலாமான்னு பார்க்குறேன். ப்ரோ, ரியர் சீட் அப்படின்னு வரும்போது ரியர் சீட்டில் லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் எப்படி இருக்குது? அதே மாதிரி வந்து ஹெட்ரூம் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு ஃபீல் ஆகுது? கம்பேரிட்டிவ்லி நான் முன்னாடி வெர்னா வச்சுருந்தனால அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த வண்டியை எடுத்தோம். அந்தளவுக்கு இல்லைனாலும் ஒரு 80% மேட்ச் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி வீட்டில் ட்ராவல் பண்ணும்போது நான் ஓட்டுறேன் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக பின்னாடி அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை இன்லாஸோ அவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்காக தான் வந்து நாங்கள் கொஞ்சம் பின்னாடி சீட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக வண்டி பார்த்து வெர்னா எடுத்தோம். அதுக்காக தான் இந்த வண்டி வரும்போது கம்ஃபர்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அவங்க இது வரைக்கும் ஒரு நாள் கூட இடிக்குது எனக்கு முன்னாடி தள்ளுங்க அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. என்னவும் சரி கோ பேசஞ்சரும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட சொன்னதில்லை. ஏன்னா நாங்களுமே ஃபுல்லாக பின்னாடி தள்ளி தான் வச்சுருப்போம். பின்னாடினா ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து தள்ளி வச்சுருப்போம். எங்களோட கம்ஃபர்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். முன்னாடி கால் நீட்டுற அளவுக்கு பின்னாடி அவங்களுக்குமே கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ரொம்ப டாலாக இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். ஓகே சரிங்க பிரதர். அடுத்து ரியரில் ஏசி வெண்ட்டோட த்ரோ நல்லா இருக்குங்களா? இப்போ கொடுத்துருக்கிறது வந்து மற்ற எந்த இதுலேயுமே வந்து இப்போ தான் கொடுத்துட்ருக்காங்க. இது முன்னாடியிலேருந்தே வந்தனால இது ஓகே தான். ஆனால் ஒரு ஹேட்ச்பேக்கு இவ்வளோ தான் தர முடியும். இது பின்னாடி 3 அடல்ட் உட்கார முடியுதுங்களா பெரியவங்க? 3 அடல்ட் கம்ஃபர்ட்டாக உட்காரலாங்க ப்ரோ. ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமம். மீடியமாக இருக்காங்க ஒரு 60-70 அந்த கேஜிஸில் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். நாங்கள் அப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம். சரி ஓகேங்க பிரதர். பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குங்க? பூட் ஸ்பேஸ் வந்து இப்போ 300 ஒரு 310 லிட்டர்ஸ்னு நினைக்கிறேன். நாங்கள் சென்னையிலேருந்து கரூர் போனாலும் இல்லை கரூர்லேருந்து சென்னை வந்தாலும் எங்கள் டிக்கி எப்பயுமே ஃபுல்லாக தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து நாங்கள் டிக்கி வந்து ஃப்ரீயாக விட்டதே கிடையாது. ஃபுல்லாக அரிசி மூட்டையாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை கிராசரிஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வந்து பின்னாடி ஃபுல்லாக தான் இருக்கும். அது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் வெர்னாவில் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. அது இருந்தனால எங்களுக்கு டம்ப் பண்ணிக்கிட்டே இருந்து இடம் மிச்சமாக இருந்தது. இதுதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 2 பேருக்கு தேவையான பூட் ஸ்பேஸ் வந்து இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் ரியரில் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏறி இறங்குறப்போ இல்லை குளிர் விடுறப்போ வந்து தூக்கி போடுற ஃபீலோ இல்லை கொஞ்சம் போன் ஜாரிங்காக இருக்குது அப்படின்ற உணர்வு இருந்திருக்குங்களா? நான் வந்து ஒரு 2-3 டைம் தான் நான் பேக் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நான் தான் ட்ராவல் பண்ணுவேன். ட்ரைவ் பண்ணுறனால நான் வந்து அது ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் இது வரைக்கும் வேறு யாருமே என்னோட காரில் உட்காந்து ட்ராவல் பண்ண யாரும் இந்த ஃபீட்பேக் வந்து சொன்னதில்லை. கொஞ்சம் பொறுமையாக போங்க, மேலே இடிக்குது, கொஞ்சம் இது பண்ணி போங்க அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் சொல்லலை யாருமே. சஸ்பென்ஷன் யாருமே குறை சொன்னதில்லை. சஸ்பென்ஷன் இது வரைக்கும் யாரும் குறை சொன்னதில்லை. ஓகேங்க. பின்னாடி உட்கார்றப்போ கிளாஸ்ட்ரோஃபோபிக் அதாவது அடைஞ்ச மாதிரி உணர்வு இருக்குங்களா? ஒரு சில கார்களில் உட்கார்றப்போ சொல்லுவாங்க அந்த மாதிரி பின்னாடி உட்கார்றப்போ கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? இதில் இல்லைங்க ப்ரோ, இது வந்து கம்ஃபர்ட் தான். மேக்ஸிமம் ஒரு 4 மெம்பர்ஸ் போனால் கரெக்டாக இருக்கும். 4 மெம்பர்ஸ் ஒரு கிட்டு போனாங்கன்னா கரெக்டாக இருக்கும். 5 பேருமே வந்து அடல்ட் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். ஓகே ப்ரோ, ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு வரும்போது எல்லா கார்களுக்குமே பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த வண்டியில் ஒரு 3 விஷயம் பாசிட்டிவ்னு சொல்கிறதும் அதே மாதிரி 3 விஷயம் நெகட்டிவாக இருக்குது, இது இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறதும் எதுங்க? இப்போ பாசிட்டிவ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட லுக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லுக்கும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் செகண்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வேறு எதுலேயுமே வந்து இந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நான் எடுத்த போது இல்லை. ஸோ அது வந்து செகண்டாக சொல்லலாம். தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு
உள்ள ட்ராவல் பண்ணுற மற்ற ரோட் நாய்ஸாக இருக்கட்டும், ஒரு இப்போ பிரேக் போட்டோம் அப்படின்னா ஒரு சில வண்டிகளில் இப்படி முன்னாடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த இது வந்து ஃபீல் இல்லை. எனக்கும் சரி கோ பேசஞ்சருக்குமே வந்து அந்த ஃபீல் இது வரைக்கும் வரல. இது 3 வந்து நம்ம ப்ளஸ்ஸாக சொல்லலாம். ஓகேங்க. மைனஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் மெயினாக சொல்கிறது எல்லாரும் சொல்கிற மாதிரி மைலேஜ் தான். எல்லாருமே ஃபீச்சரு நம்மளோட ஒவ்வொன்றும் சொன்னாலுமே எல்லாருமே அட் தி எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜுக்கும் வருவாங்க. அது வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா மைலேஜ் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 20 அந்த ரேஞ்சில் வந்து ஆவரேஜாகவே ஒரு 20 கிடச்சிதுன்னா, இன்கேஸ் ஒரு ஹைப்ரிட் இன்ஜினாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து செகண்டரி, இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறேன் நான். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்க கொடுக்க ப்ரைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ இதோட டாப் எண்ட் மாடல் எடுக்கணும் அப்படின்னா 12 lakhs பக்கம் வருது. 12 lakhsக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த ஆடியோ சிஸ்டமாக இருக்கட்டும், இப்போ நான் தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ஃபீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு தேவையில்லாத ஃபீச்சர்ஸையும் பேக்கேஜாக உள்ள துணிச்சறாங்க. உள்ள வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா வந்து நான் போனது எனக்கு தேவையான அலாய் வீல் மட்டும்தான். அலாய் வீலோட நான் முடிச்சிருக்கலாம். ஸ்போர்ட்ஸில் எனக்கு அந்த வெர்ஷன் வந்ததுன்னா நான் அலாய் வீலோட முடிச்சிருப்பேன். எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து இப்போ சன்ரூஃப் வரும்போது அது எனக்கு தேவையில்லாத ஃபீச்சர் மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டு நான் ஆடியோ சிஸ்டம்காக நான் போஸ் ஸ்பீக்கர் சப்வூஃபர் அப்படிங்கிறதுக்காக போனேன் அப்படின்னா, இப்போ சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. மேபி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு அதிகமாகவும் ஒருத்தவங்களுக்கு கம்மியாகவும். என்னோட இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு போர்டு ஒன்று கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டியூனிங் சிஸ்டம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. என்னோட பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ் ஆடியோ சிஸ்டம் வந்து குடுத்தாங்க. நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் அதுக்கு போனேன். போஸ் அப்படின்ற ஒரு பிராண்டுக்காக. ஏன்னா நம்ம வீட்லயே வந்து நார்மலா ஒரு ஸ்பீக்கரே வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும். இங்க ஒரு 4 ஸ்பீக்கர் ப்ளஸ் ஒரு சப்வூஃபர்ன்ற போது நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்கும் அப்படின்ட்டு போனேன். இது கம்பேரிட்டிவ்லி வந்து நான் மற்ற ஆடியோ சிஸ்டமும் இதுவும் வந்து சப்வூஃபர் வந்து ஒரு ஒரு பார்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு அதில் மேஜர் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. மேபி அதுக்கு அந்த ஃபீச்சரே இல்லைன்னு கூட சொல்லிடலாம் அவங்க. அது கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஒருவேளை இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இந்த ஃபீச்சரே அப்படின்னா, அவங்க மேபி அதுக்கு ஒரு டியூனிங் பாயிண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்போ எனக்கு அதிகமாக வேணும், நான் வந்து தனியாக சோலோவாக போகும்போது அதிகமாக வச்சுப்பேன், ஃபேமிலியோட போகும்போது கொஞ்சம் குறைச்சிப்பேன். அந்த மாதிரி பேஸ் ட்ரிபிள் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான இடமே இல்லை அங்கே. கரெக்ட் இல்லைங்களா? இருக்கு. நான் சொல்கிறது பேஸுக்கு மட்டும் தனியாக கொடுக்கணும். மற்ற டேபிள் ஓவராலாக எந்த ஒரு ஆடியோ சிஸ்டமாக இருந்தாலும் அந்த காமன் ஃபீச்சர் இருக்கும்ல, அது இருக்குது. பேஸுக்கு மட்டும் எனக்கு தனியாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்ற போது வந்து ஜென்ரலாக நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது பண்ணாலும் அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை. ஓகே ஓகே சரிங்க. ஓகேங்க. இதுதான் இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்லும்போது இதுதான் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. ஸோ ஐ திங்க் இந்த ஹிண்டி i20 பற்றி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கும் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும் அந்த மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா. சகச்சரவான பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.